4 அணிகள் வந்து இப்போ உள்ள வந்துக்கிறாங்க. இல்லை துரதிர்ஷ்டவசமா நம்முடைய ஆப்கானிஸ்தான் வெளியே போயிருச்சு. இப்போ இந்த 4 டீமே முதல்ல உருப்படியா விளையாடுவாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. இந்தியா ஒரு டீம் தான் வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்குது. ஆனா மத்த 3 டீம்ல யார் எப்ப எப்படி ஆவாங்கன்னு தெரியாது. ஆனா இதுல ஸ்ரீலங்கா ஏசியா கப்னு வந்துருச்சுன்னா போதும், அவங்கள மாதிரி ஒரு சக்தி யாரும் கிடையாது. அப்பா வருஷம் முழுக்க அவன் சும்மா இருக்கான், ஏசியா கப்னா மட்டும் எனக்கு இங்கே ஒரு பவர் வந்துருது அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஏசியா கப்லையுமே வந்துட்டு 2025 பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் விளையாடி 3 மேட்சையும் ஜெயிச்சுக்கிறாங்க. பங்களாதேஷ் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், ஹாங்காங் ஆகட்டும் 3 மேட்சையும் தோக்கடிச்சு ஸ்ரீலங்கா வந்து டாப் ஆஃப் த டேபிளில் அந்த பக்கம். அவங்களோட நம்பர் 2ல இருக்கிறது வந்து பங்களாதேஷ். ஒரே ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா கிட்ட தோத்து போனாங்க. அதை தாண்டி ஆப்கானிஸ்தானையும் ஹாங்காங்கையும் அவங்களும் அடிச்சு போட்டாங்க. இது ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப பாவானிய நான் ஆரம்பத்திலே துரதிருஷ்டவசம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஸ்ரீலங்கா மேட்சும் சரி, பங்களாதேஷ் மேட்சும் சரி, ரெண்டுமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க. பட் நிறைய இடங்கள்ல மிஸ்டேக்கும் பண்ணாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த சூப்பர் 4 இடம் கிடைக்காம போயிருச்சு. ரொம்ப துவண்டு போயிருந்தாங்க. ரஷீத் கான்லாம் வந்து பார்க்க முடியல, அண்ணே நீ அழுவாதன்னு எனக்கு அழுவியா வருது அப்படின்ட்டு அவ்வளோ ரசிகர்கள் வந்துட்டு கண் கலங்கி கிரவுண்டெல்லாம் உட்காந்துருந்தாங்க ஆப்கானிஸ்தான் வந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா.